எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக செய்துக்கிட்டு வந்த ஒரு பழக்கத்தை விட்டுட்டோம். இப்போது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம அந்த காலத்துலலாம் பெரியவங்களை பார்த்தோன்னே சின்னவங்கெல்லாம் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. பெரியவர்களை, மகான்களை, விருந்தினர்கள் யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்தால், இது போன்ற டீச்சர்ஸை பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த காலத்தில் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் செய்வோம். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது செய்வோம். ஆனால் இப்போல்லாம் நம்ம செய்யறதில்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த குருக்கள், மகான்கள், அப்புறம் இந்த விருந்தினர்கள் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் நம்ம பெற்றவர்களையே பார்த்திங்கன்னா, தினமுமே காலையில் எழுந்தோடனே அவங்க பாதத்தை தொட்டு வணங்குறது வழக்கமாக கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, பெற்றவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். பெற்றவங்களை ஒருமையில் நிறைய இடத்துல பேசுகிறத கூட நான் பார்த்துருக்கேன். அந்த பெற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க என்னமோ மக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். அவங்கள அலட்சியப்படுத்துகிறோம். அவங்க பேச்சை கேட்கறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் பெரியவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு, அதுவும் பெற்றவர்களை இப்படி வணங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்த காரணத்தினால அவர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அமோகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சுபிக்ஷமாக இருந்தாங்க. நம்ம பிள்ளையார் பார்த்திங்கன்னா, பெற்றவர்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்களே சுற்றிட்டு வந்துட்டு அந்த மாங்கனியை பெற்றது போல், அந்த காலத்தில் அந்த காரணம் இந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக இருந்து அதை பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும், பெற்றவர்களை வணங்கணும், அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள். ஏன்னா நமக்கு வாழ்க்கை இந்த உலகத்தையே காமிச்சது அவங்க தான். நம்ம பிறந்ததுக்கு காரணம் அவங்க தான், நம்ம வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க தான், படித்ததுக்கு காரணம் அவங்க தான். எல்லாத்துக்குமே அவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் வணங்கிக்கிட்டு வந்தாங்க. இது அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாம் வணங்குறோம் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய தாத்பரியங்கள், அதாவது விஞ்ஞான காரணங்கள் நிறையா இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நம்ம முன்னோர்கள் நேரடியான காரணத்தை சொல்லாமல் இப்படி விழுகணும், அப்படி உட்காரணும், அப்படி எந்திரிக்கணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்பாடு கலாச்சாரங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். அப்படி செய்யறதுனால என்ன நன்மைன்னு தெரியாமலும் இருக்கோம். இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அறிவியல் காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வணக்கம் சொல்கிறதுனால, அவங்க பாதத்தை தொடுறதுனால அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அப்படி தொட்டு அவர்கள் ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால நாம் நல்லா இருப்போம், சுபிக்ஷமாக இருப்போம், வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில். அப்புறம் பார்த்திங்கன்னா, மூணாவது, அதில் அறிவியல் காரணம் இருக்குது. பெரியவர்களுடைய பாதத்தில், விருந்தினர்கள் பாதத்தில், இல்லை நம்முடைய குரு, டீச்சர், இப்போ சொல்லணுன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்க பாதத்தில் விழுகிறது, அப்புறம் நம்ம பெற்றவர்களுடைய பாதத்தில் விழுகிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அறிவியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ ஒருத்தர் நம்மளை பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். அப்படி இந்த உறவினர்களாகட்டும், இல்லை பெரியவங்க யாராவது பிடிக்காமல் இருந்தாங்க, டீச்சருக்கே பிடிக்கலன்னு வைங்களேன், நம்ம போய் அவங்க பாதத்தை தொட்டு வணங்கினோம்னா அவங்க எப்பேற்பட்ட ஒரு கல் மனசாக இருந்தால் கூட அவங்க மனம் இறங்கி நல்லா அவங்களையும் மீறி பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம போய் ஈகோ விட்டுட்டு நம்முடைய அகம்பாவம், கர்வம் அத்தனையுமே, ஒருத்தர் பாதத்தை தொடுறாங்கன்னா இது அத்தனையுமே இல்லாமல் தான் போய் தொட முடியும். அது இயல்பாக இருக்கக்கூடியது. நம்ம போய் யாராவது பாதத்தை தொடுறோன்னு வைங்களேன், ஒரு டீச்சர் பாதத்தையே தொடுறோன்னா அந்த இடத்துல ஈகோ இருக்காது. ஒரு நாடகமாக போயிட்டு நம்ம பாதத்தை தொட முடியாது. நம்ம போய் அவங்க பாதத்தில் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க பாதத்தில் விழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதத்தில் விழுந்தோன்னு வைங்களேன். அதே போல் அந்த குருவுக்கும் நம்ம பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் பாதத்தில் விழுந்தோடனே அவங்களையும் அறியாமல் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா தலையில் கை வைப்பாங்க. அப்போ என்ன ஆயிருந்தா அவங்க மனம் அங்கே இலகி போய், அப்போலிருந்து குரு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பகைமை பாராட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற விருந்தினர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவங்க பாதத்தை தொடும் பொழுது அவங்க பகைமை உணர்வுடன் வந்தால் கூட அந்த பகைமை பாராட்ட மாட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அடுத்தது, நம்ம யாரையாவது ப்ளீஸ் பண்ணணும் பெரியவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அவங்க பாதத்தை தொட்டால் போதும், அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவாங்க. அவங்க பகைமை இருக்கிறாங்க இல்லை, அது வேறு விஷயம். அவங்க பாதத்தை தொட்ட உடனே நெகிழ்ந்து போயிடுவாங்க. இந்த வணங்குறதுலையே பார்த்திங்கன்னா, இறைவனை வணங்குவது பார்த்திங்கன்னா சரணாகதி அடையிறது. அது தனியாக அவங்களுக்கு எபிசோடில் சொல்கிறேன். சரணாகதி அடையிறது பார்த்திங்கன்னா, பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோன்னு வைங்களேன், பகவான் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார். வாஹா, என்னுடைய பக்தன் எப்படி சரணாகதி அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம்
இந்த மகான்கள் குருக்கள் கிட்ட வணங்குறது பார்த்திங்கன்னா ஆசிகள் வாங்குறது அவங்கக்கிட்ட ஆசி வாங்க. ஏன்னா அவங்க வந்து எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணியிருப்பாங்க, யாகம் வளர்த்துருப்பாங்க, பகவான் நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க பாதத்தை நம்ம தொட்டு வணங்கினால் அவர்களுடைய அந்த அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அது ஒன்று. மூணாவது அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து தசைகளாலும் எலும்புகளாலும் நரம்புகளாலும் ஆனதுன்றது தெரியுது. ஆனால் இந்த உடலை இயக்குவது பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான். அந்த சக்தி நம்ம கால் பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த சக்தியை இப்போ யாராவது காலில் விழுந்து வணங்குறோன்னா அந்த சக்தியை வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், வணங்கணும் அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இது எப்படி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மூளை பகுதியில் இருக்கக்கூடிய 12 ஜோடி நரம்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கைகளிலும் கால்களிலும் தான் சங்கமிக்குது. அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த ஜீவனே அங்கே தான் இருக்குது. கைகளிலும் கால்களிலும் இந்த விரல்கள் வழியாக தான் நமக்கு உடம்புக்குள்ளே சக்தி வர்றதும் சக்தி வந்து வீணாகிறதும் பார்த்திங்கன்னா இந்த கை விரல்கள் வழியாக, கால் விரல்கள் வழியாக. நம்ம நினச்சோன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி சக்தியை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பார்த்திங்கன்னா இந்த கால் வழியாகவும் கை வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போகலாம். அது மிகப்பெரிய ஒரு தத்துவம். அது எப்படின்னா அதற்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பண்ணால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் ஞானிகள் யோகிகள்லாம் சாப்பிடாமல் எப்படி வாழ்ந்தாங்கன்றீங்க. இத்தனை காலம் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்காமல் தவம் இருந்தார்கள்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து வெறும் கட்டுக்கதை அல்ல. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணியை தான் அவங்க வந்து தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது வழியாக தான் தண்ணி அவங்க உடம்புக்குள்ளே போகும். சாப்பிடாமல் வாழ்ந்தாங்கன்னா அந்த ஒரு உடலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக வைத்து அந்த சக்தியை வந்து பை ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்குள்ள உடம்புக்குள்ளே கொண்டு போகணுன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் அந்த சக்தியெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டாங்க இந்த கை விரல்கள் கால் விரல்கள் வழியாக. அது வந்து இப்போ செய்ய முடியுமான்னா செய்ய முடியும். அது மனதையும் உடலையும் ஒருமிக்க செய்யணும். ஒரு தவம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக சாப்பிடாம வாழ முடியும். இப்போ கூட ஒரு சில செய்திகள் சொல்லுவாங்க இவங்க சாப்பிடாம எத்தனை காலம் வாழ்ந்தாங்கன்னு. இந்த மாதிரி சித்தர் அங்கே இருக்காருன்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு யோக நிலைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் யோக நிலைன்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரம் எல்லாம் இந்த காலை தொடர்றது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனி இது பார்ட் செக்ஷன். அது வந்து உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் நான். நம்மை காட்டிலும் பெரியவங்க வயதில் முதிர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அனுபவங்கள் மூலமாக அவங்க வந்து சக்தியை சேர்த்துக்கிட்டே போயிருப்பாங்க உடம்புல. அந்த மாதிரி சக்தியெல்லாம் நமக்கு அவங்க காலில் விழுந்து வணங்கும்போது அவங்களுடைய பாதத்தை நம்ம வந்து தொட்டு வணங்கினோன்னா அது ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி தான் வேலை செய்யும். அங்கிருந்து நமக்கு வந்து எனர்ஜி இங்கே கிடைக்கும். அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த ஆசிகள்லாம் கட்டாயம் பலிக்கும். அவங்க கை விரல்களில் இருக்கக்கூடிய சக்தியும் நம்ம மேலே பாயும். அவங்க கால் விரல்களில் இருக்கக்கூடிய சக்தியும், அதாவது ரெண்டும் சேருது இல்லையா, இப்படி சேரும் பொழுது இங்கிருந்து அங்கே எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி தான் இப்படி போயிட்டு இப்படி நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி நடக்கிறது உண்மை. அது வந்து அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வெறும் ஆன்மீக ரீதியாக சொல்லாமல் ஒரு கலாச்சாரமாக மட்டும் சொல்லாமல் அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. மகான்கள் கிட்ட, யோகிகள் கிட்ட, ஞானிகள் கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில யோகிகள் மகான்கள் எல்லாம் அவங்க காலை தொட விட மாட்டாங்க. தூரத்துலேருந்தே வந்து இப்படி ஆசீர்வாதம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சக்தி வந்து வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக தூரத்துலேருந்தே. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க காலத்தை வந்து தொடக்கூடாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அவங்க தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்டேயே இருக்கணும் நாட்டு நன்மைக்காகன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகமாக யாரையும் தொட விட மாட்டாங்க. அதனால தான் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆசிகள் வழங்குவாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து கால் தொடக்கூடாது, நவந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கோயிலில் நம்ம சாஷ்டாங்கமாக ஆண்கள் விழுகிறாங்க இல்லையா, பெண்களுக்கு வேறு மாதிரி விழுகணும், அது சொல்கிறேன் ஒரு எபிசோடில். அப்படி சாஷ்டாங்கமாக விழுகும்போது கடவுளுடைய சக்தி வந்து அங்கே கட்டாயம் கிடைக்கும். அது வந்து எப்போவுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சூட்சும வடிவத்தில் கடவுள் வந்து எப்போவுமே சக்தியை கொடுத்துட்ருப்பார், அருள் கொடுத்துட்ருப்பாருன்னு. அப்படி விழுகிறதுனால அங்கே வந்து சக்தி, இறைவனுடைய சக்தி வந்து அங்கே விழுகிறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால தான் அப்படி விழுகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி விழுகிறதுனால சின்னவங்க பெரியவங்க காலில் விழுந்தாங்கன்னா ஆயுள் பெருகும். ஏன்னா அவங்க தீர்க்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீண்ட நாள் நீ வாழணும், நோய் நொடி இன்றி 16 பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணுன்னா.
அப்படி சொல்லுவாங்க. இதே பெரியவர்கள் சிறியவர்களுடைய காலில் விழுந்தாங்கன்னா நிச்சயமாக சிறியவர்களுடைய ஆயுள் குறையும். அது வந்து ஞானியராக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆயுள் குறையும். இது நான் வந்து அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். பெரியவர்களுடைய காலில் விழுந்து வணங்குறதுனால ஆயுள் பெருகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆயுள் பெருகும். அதற்கு புராணத்தில் ஒரு கதை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. மார்கண்டேயன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மார்கண்டேயனுக்கு அல்ப ஆயுசு இருந்தது. 16 வயசு வரைக்கும் தான் வாழணுன்றது இருந்தது இல்லையா? அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய அப்பா என்ன பண்ணார், பெரியவங்க காலில் எல்லாம் விழ வச்சார். அப்படி எல்லா காலிலையும் விழ வைக்கும்போது அவங்க வந்து தீர்க்காயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுட்காலம் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பெரியவர்கள் காலில் விழுந்துட்டு வரும்பொழுது சப்த ரிஷிகள் காலிலையும் மார்க்கண்டேயனை அவருடைய அப்பா விழச் செய்தார். அப்போ சப்த ரிஷிகள் அவருக்கு வந்து நீண்ட ஆயுட்காலம் வாழணும், சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டாங்க. சப்த ரிஷிகள் மார்க்கண்டேயனை வாழ்த்திய காரணத்தினால மார்க்கண்டேயனுக்கு இருந்த அந்த அல்பாயுசு இருந்துச்சு இல்லையா, அது போயிடுச்சு. அந்த குறை நீங்கி, ஏன்னா சப்த ரிஷிகள் எல்லாம் எத்தனையோ தவங்கள், கோடானு கோடி வருடங்கள் தவங்கள் இருந்துட்டு யோகமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் வந்து இந்த இறைவனுடைய சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி, மகாசக்திம்பாங்கள்ல, அதெல்லாம் கிடச்சிருச்சு. அவங்க சொன்னாங்கன்னா அதை தாண்டி மீறி எந்த செயலும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சொல்லும் வந்து ஜெயிக்காது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றவர்கள் அவங்க. அதனால் அவர்கள் வாயாலேயே வந்து சிரஞ்சீவியாக இருந்து மார்க்கண்டேயனுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வரம் கிடைக்கப்பெற்ற காரணத்தினால்தான் பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயன் வந்து நீண்ட ஆயுட்காலம் வாழ்ந்ததாக இந்த கதை வந்து புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கட்டுக்கதை கிடையாது, உண்மையான கதை. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க அந்த சப்த ரிஷிகளுக்கு இணையாக இன்றைக்கி யார் இருக்காங்க, யோகமான வாழ்க்கை தவமான வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சப்த ரிஷிகளுக்கு நிகராக அதே புராணத்தில் பெற்றவர்களை சொல்லியிருக்காங்க. பெற்றவர்களின் பாதத்தை தினமும் வணங்கினாலே போதும், அந்த சப்த ரிஷிகளுடைய வாழ்த்துகள் இந்த பெற்றவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அது வந்து சத்தியமான உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இன்றைய காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு வர்றாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. என்னென்னா பெரியவங்களை பார்த்துட்டு சின்னவங்க வந்து பாதத்தை தொடுறது, காலையில் எழுந்த உடனே அவங்க பாதத்தை தொடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க பாதத்தை தொடுறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அது ஒன்று நடக்குது. இன்னொரு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே வணக்கம் சொல்கிறது, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்கிறது. இது வந்து இன்னும் வடநாடுகளில் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. திரும்ப திரும்ப நான் வடநாடுன்னு யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கோச்சுக்காதீங்க. நல்லது எந்த நாட்டில் இருந்தாலும், உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கணும். நான் நல்ல செய்தியை தான் சொல்லித்தர்றேன், கெட்டது எதுவுமே சொல்லித்தரல. இதை வந்து குறையாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் உருப்பட்டுருவோம். நம்ம மறந்து போன விஷயம் இல்லையா இதெல்லாம். அதனால் நம்ம நினைவுபடுத்துறது என்ன தப்பு இருக்குது? நான் வந்து கண்கூடாக நான் எங்கள் ஃபேமிலியில் பார்க்குறது தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து எங்கேயோ பார்த்தேன்றது வந்து பொய் சொல்ல முடியாது என்னால். இன்றைக்கும் காலங்காலத்தால் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் இருக்காங்க பாதத்தை தொட்டு வணங்குறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இன்னும் பழைய ஆள்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, கணவனுடைய பாதத்தை தொட்டு காலையில் எழுந்த உடனே நிறைய பெண்கள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குவாங்க. அவர் தூங்கிட்டு இருந்தால் கூட நான் பார்த்துருக்கேன், அவருடைய பாதத்தை தொட்டு அப்படி கண்களில் ஒத்திக்கிறாங்க. இது வந்து ஒரு அடிமைத்தனம்னு நினைக்கக்கூடாது. கணவனுடைய பாதத்தில் விடுகிறது எல்லாம் என்னென்னா அவர்கிட்ட எனர்ஜி, காலையில் ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி அவருடைய பாதத்தில் இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு நம்ம கண்ணில் ஒத்திக்கிறோம், அவ்வளோதான். சயின்டிஃபிக் ரீசனாக பார்த்தீங்கன்னா அதுதான். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அடங்கி 2 in 1 இருக்குது. அதாவது சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது ஈகோவை விட்டுட்டு நம்ம ஒரு செயலை செய்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம கணவர் எப்படி இருந்தாலும் நம்மளை விட மூத்தவராக தான் இருப்பார் இல்லையா. அவர் பாதத்தை தொட்டு கும்பிடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் எனக்கு ஒன்றும் செய்யலையே, நான் போய் அவர் பாதத்தை தொண்ணுமான்னு நினைக்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறத விட்டுட்டு நம்ம போய் அவங்களுக்கு தொட்டோன்னா ஒரு 4 தடவை தொட்டாலே அவங்க ப்ளீஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப கூலாகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தான் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கே இனம் புரியாத ஒரு அன்பு வந்து தானாகவே வந்துடும். நீங்கள் வந்து நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன இவ்வளோ ஒரு பழமைவாதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. நான் பழமைவாதி கிடையாது. வாழ்க்கையில் மறந்து போன விட்டு போன கலாச்சாரங்களை தான் நான் நினைவுபடுத்துகிறேன். அந்த காலத்தில் ரொம்ப அன்பும் அந்யோன்யமாக எப்படி வாழ்ந்தாங்கன்னா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன அவங்கக்கிட்ட இருந்து எனர்ஜி கிடைக்கிது, அது நம்ம எடுத்துக்கிறதுல என்ன தப்பு? 2 in 1 போச்சே நமக்கு.
அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ப்ளீஸ் ஆயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய எனர்ஜியை நம்ம வாங்கிப்போம் இல்லையா? நம்மெல்லாம் கணவர் காலில் விழுகிறோமோ இல்லையோ, கட்டாயம் பெற்றவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கணுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம், சுபிக்ஷமாக இருப்போம். அவங்க ஒவ்வொரு நாளுமே நீ நல்லா இருப்பே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடி மனசுலேருந்து வரக்கூடியது பெற்றவங்க கிட்டேருந்து தான் வரும், நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை மெருகேறிக்கிட்டே போகும். அதனால் நம்ம யாரை தொட்டு கும்பிடுறோமோ இல்லையோ, நம்ம பெற்றவங்களே வணங்கணும். இந்த பதிவின் மூலமாக நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறது என்னென்னா, பெற்றவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பாருங்கள். அப்பா இது பண்ணுறாரு, தண்ணி குடிக்கிறாரு, இல்லை சிகரெட் அடிக்கிறாரு, அவர் கெட்டவர், அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க, அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, நம்ம மேலே பாசம் இல்லாத அப்பா கூட அந்த கால் தொட்டு 4 நாள் தொட்டு கும்பிட்டாலே போகும். நம்ம மேலேயும் பாசம் வரும், அம்மா மேலேயும் ரொம்ப பாசம் வரும். அம்மாக்கும் அப்பாக்கும் ஆகாமல் இருந்தால் கூட ரொம்ப நல்ல பாசம் வரும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல வளமாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். என்னமோ பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சிறு பிள்ளையிலிருந்தே, இப்போ புதுசாக ஆரம்பிங்க, விட்டு போனதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து, அதாவது 3 வயசு 4 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது சொல்லி கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் போய் சேரும். அந்த குழந்தைங்க நல்ல வளமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்மளுடைய எனர்ஜி போய் சேரணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இது இவ்வளோ வளர்ந்த பின்னாடி திடீர்னு போய் விழுகணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 10-15 நாளில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சுபிக்ஷமாக மேம்பட்டிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.